இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களின் உதவித்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகையை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகையை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு நெடுங்காலமாக மீட்க முடியாமல் உள்ள 127 படகுகளில் விசைப்படகுகளுக்கான நிவாரணத் தொகையை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயாகவும், நாட்டு படகுகளுக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க அவர் அறிவுறுத்தினார். பாம்பன் தூக்குப்பாலம் அருகே தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்கவும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீனவ சங்க பிரதிநிதிகள் சந்திக்க செய்யவும் மத்திய வெளியுறவு அமைச்சரை நாடாளுமன்ற உறுப்பினர் குழு விரைவில் சந்தித்து வலியுறுத்தச் செய்யவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் போலி இந்துக்கள் என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு நிலவியது. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அப்போது மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கர வியூகத்தில் சிக்கியது போல தற்போது இந்திய மக்களின் நிலை உள்ளது என்றும், சக்கர வியூகத்திற்குள் துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் இருந்தது போல் இங்கு மோடி, அமித்ஷா உள்ளதாக குறிப்பிட்டார். பாஜக அமைத்துள்ள சக்கர வியூகத்தை இந்தியா கூட்டணி தகர்த்து எறியும் என்றும் ராகுல் காந்தி பேசினார். जो अभिमन्यु को चक्रव्यूह में फंसाया गया था वही हिंदुस्तान के साथ किया गया है. हिंदुस्तान के युवाओं के साथ, हिंदुस्तान के किसानों के साथ, हमारी माताओं बहनों के साथ, स्मॉल बिजनेसेस के साथ, मीडियम साइज बिजनेस के साथ. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். प्रधानमंत्री को अच्छी बात बोलो. आप बैठे बैठे टिप्पणी आप मत करो, आप करोगे तो वो भी करेंगे. आप मत करो, मैं सब साइलेंट करो प्लीज. फिर टिप्पणी कर रहे हो आप. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி 10 ஆண்டுகளில் 70 முறை போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்துள்ளதாகவும், அது பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்றும் கூறினார். சிவகங்கை அருகே பாஜக பிரமுகர் கொலை வழக்கின் விசாரணையின் போது தப்பியோடிய நபரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாங்குளத்தை சேர்ந்த பாஜக பிரமுகரும் செங்கல் சூளை உரிமையாளருமான செல்வகுமார் கடந்த சனிக்கிழமை வெட்டிக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு வசந்த் என்பவரை தப்பி ஓடினார். இதில் உதவி ஆய்வாளர் பிரதாப் காயமடைந்தார். இதையடுத்து தப்பியோடிய வசந்தை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். காயமடைந்த வசந்த் மற்றும் உதவி ஆய்வாளர் பிரதாப் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலம் வென்று சாதனை படைத்த நிலையில் கலப்பு இரட்டையர் பிரிவில் அவர் இந்திய வீரர் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து விளையாடினார். இதில் துருக்கி, செர்பியா அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்து தங்கப்பதக்கத்திற்கான போட்டிக்கு முன்னேறினர். 580 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பெற்ற இந்தியாவும், 579 புள்ளிகள் பெற்று 4வது இடத்தை பெற்ற தென்கொரியாவும் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்திய இணை 2 புள்ளிகள் வித்தியாசத்தில் தங்கப்பதக்கத்துக்கான போட்டியை தவறவிட்டது. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினாவுக்கு எதிரான போட்டியில் கடைசி நிமிட கோலால் இந்திய அணி டிரா செய்தது. பாரிஸில் நடைபெற்று வரும் போட்டியில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி 2வது லீக் போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொண்டது. தொடக்க முதலே பந்து இந்திய அணியின் வசமே இருந்தாலும் இந்திய கோல்கீப்பர் ஸ்ரீஜய் செய்த சிறு தவறால் அர்ஜென்டினா அணி 23வது நிமிடத்தில் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. அதற்கு பிறகு அர்ஜென்டினா அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அந்த அணி வீணடித்தது.
கடைசி நிமிடத்தில் இந்திய அணிக்கு 4 பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்த நிலையில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் கோல் அடிக்க ஆட்டம் டிரா ஆனது. முன்னதாக நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. செவ்வாய்க்கிழமை நடைபெறும் 3வது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. அதில் வெற்றி பெற்றால் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறிவிடும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் புபுடா பதக்க வாய்ப்பை இழந்தார். போட்டி தொடங்கிய முதலே துல்லியமாக சுட்டுப்புள்ளிகளை குவித்து சீன வீரர் செங் முதலிடத்தை பிடித்தார். இந்திய வீரர் அர்ஜுன் 2ஆம் இடம் 3ஆம் இடம் என மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தார். எனினும் கடைசியில் செய்த சிறு தவறால் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இப்போட்டியில் 251.2 புள்ளிகளுடன் சீன தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. ஸ்வீடனுக்கு வெள்ளியும் குரோசியாவுக்கு வெண்கலமும் கிடைத்தன. பேட்மிண்டனை பொறுத்தவரையில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சி பிரிவில் இடம்பெற்றிருந்த ஜெர்மனி இணை காயம் காரணமாக விலகியதாலும் பிரான்ஸ் இணை 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்ததாலும் இந்திய இணை காலிறுதி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. இருப்பினும் இன்று சம்பிரதா போட்டியாக நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்திய இணை இந்தோனேஷியாவை எதிர்த்து விளையாடுகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவை பொறுத்தவரையில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா இணை ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்தது. ஏற்கனவே ஒரு போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் இந்திய இணையின் பதக்க வாய்ப்பு முடிவுக்கு வந்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவதை உறுதி செய்வது நமது உடனடி இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக எந்தவொரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நடத்திய சட்ட போராட்டத்தின் மூலமாக கடந்த 3 கல்வியாண்டுகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மாணவர்கள் 15,066 பேருக்கு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தகவலை பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையை அடைவதற்கு சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் இந்தியா முழுவதும் ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து பயனுள்ள விவாதங்களை நடத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நமக்கு பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் அளவை கண்டறிவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவதை உறுதி செய்வதே நமது உடனடி இலக்கு என்றும் சமூக நீதியை ஏற்படுத்துவதில் நமது உரிமையை உறுதிப்படுத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனை சாதிப்பதற்காக நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் அருகே பயிற்சியின் போது ஈட்டி குத்தியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் மூளைச்சாவு அடைந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் கிஷோர் கடந்த 24ஆம் தேதி பள்ளி திடலில் வட்டி எறியும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் மற்றொரு மாணவன் ஈட்டி எறிந்த போது எதிர்பாராத விதமாக கிஷோரின் தலையில் பாய்ந்தது. பலத்த காயமடைந்த கிஷோர் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கிஷோர் மாற்றப்பட்டார். இந்த நிலையில் திங்கட்கிழமை கிஷோர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே தனது மகன் மூளைச்சாவு அடைந்ததை கேட்ட அவரது தாய் சிவகாமி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றுள்ளதால் அவருடைய புதிய திரைப்படங்களுக்கான பணிகளை தொடங்கும் முன்பு தங்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கூட்டுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றுள்ளதால் அவருடைய புதிய திரைப்படங்களுக்கான பணிகளை தொடங்கும் முன்பு தங்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னணி நடிகர்களின் படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி 8 வாரங்களுக்கு பிறகு OTTயில் வெளியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பல திரைப்படங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கிடையே நடந்த மோதலை தடுக்க வந்த ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகளில் மாணவர்கள் மத்தியில் சாதி மோதல்களும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டு நான்குநேரி அருகே சக மாணவனை வீடு தேடி சென்று அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மோதலால் மாணவர் ஒருவரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்திய நிலையில் பள்ளியில் இருந்து நீக்கப்பட்ட மாணவன் வெளிநபர்களை அழைத்து வந்து வகுப்பறைக்குள் புகுந்து மாணவனை வெட்டியது தெரிய வந்துள்ளது. அப்போது தடுக்க முயன்ற ஆசிரியருக்கும் தலையில் அரிவாள் வெட்டு விழுந்தது.
மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118.41 அடியாக உயர்ந்த நிலையில் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பு 23,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரவு 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,05,264 கன அடியிலிருந்து 91,368 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118.41 அடியாக உள்ளது. அணையின் நீரிருப்பு 90.95 டிஎம்சியாக இருக்கிறது. அணையின் நீரிருப்பு 90.34 டிஎம்சியாக இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 20,000 கன அடியிலிருந்து 23,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டவுள்ள நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இதனிடையே கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 75,000 கன அடியிலிருந்து 50,000 கன அடியாக குறைந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் காவிரி கரையோரம் உள்ள ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல், நாகமரை, பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் குண்டாறு அணைக்கு மேல் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஐந்தருவி, புலியருவியை தவிர்த்து மற்ற அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். குற்றாலம் வரலான்ட்டு வீட்டில் மார்னிங் டக்குனு ஒரு பிளானை போட்டுட்டு ஆசையாக வந்தோம். பட் இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நேற்று வர பெர்மிஷன் இருந்தது, பட் இப்போ திடீர்னு குளிக்க பெர்மிஷன் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. குற்றாலத்தில் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அடைச்சதே கிடையாது. சீசன்னா மழை சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் ஓரமாக பயிர் சர்வீஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. ஒரு ஓரமாக விட்டு 10 பேர் 10 விட வரிசையை விட்டு குளிக்க விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி லேசாக சாரில் வந்தோன்னா மழை வந்தோன்னா அடைச்சிட்டு போகிறோன்னு சொல்லுதுன்னா ரொம்ப சங்கடம் சார். இதனைத் தொடர்ந்து குண்டாறு அணைக்கு மேல் உள்ள 10க்கும் மேற்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்தனர். விவரமறிந்து அங்கு வந்த கோட்டாட்சியர் லாவண்யா சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி தனியார் நீர்வீழ்ச்சி சுற்றுலா பகுதிகளுக்கு பூட்டு போட்டு சென்றார். திருமண மோசடி வழக்கில் சிக்கிய சத்யாவுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் தமிழ்ச்செல்வி என்பவரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மகேஷ் அரவிந்த் என்பவரை ஏமாற்றி திருமணம் செய்ததாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்பவரை காவல்துறை கைது செய்தது. விசாரணையில் சத்யா மாடு மேய்ப்பவர் தொடங்கி தொழிலதிபர் வரை 53 பேரை திருமணம் செய்து பணம், நகைகளை திருடி ஏமாற்றியது தெரியவந்தது. இந்த திருமண மோசடிகளில் உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் தமிழ்ச்செல்வி என்பவர் தலைமறைவானார். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி தமிழ்ச்செல்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது பாதிக்கப்பட்ட 43வது கணவர் மகேஷ் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் தமிழ்ச்செல்விக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றார். மேலும் சத்யா ஏமாற்றியது தெரிந்தால் தனது தாத்தா மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, போட்டோவை பார்த்தவுடன் சம்மதம் தெரிவித்து விட்டீர்களா என்றும் திருமணம் செய்யும் முன்பு விசாரிக்கவில்லையா என்றும் பாதிக்கப்பட்டவரிடம் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து காவல்துறை தரப்பில் தமிழ்ச்செல்வியை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி தமிழ்ச்செல்வியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து செயல்படுமாறு அதிமுக நிர்வாகிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன்படி திண்டுக்கல் தொகுதி நிர்வாகிகளை நேற்று காலை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலில் தாங்கள் கடுமையாக உழைத்த போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். அப்போது நிர்வாகிகள் அனைவரும் மாதந்தோறும் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் கட்சியில் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். அப்போது தான் நேரடியாக பொதுச் செயலாளராக வரவில்லை என்றும் நிர்வாகிகளின் சிரமம் தனக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளத்தில் கிராஃபைட் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி வரவேற்பு தெரிவித்துள்ளார்.
கிராஃபைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுப்பதற்கான இணையவழி டெண்டர் அறிவிப்பை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இந்த டெண்டர் அறிவிப்பில் தென்காசி மாவட்டம் குறிஞ்சாக்குளம் கிராமமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் இந்த திட்டத்தால் குறிஞ்சாக்குளம் பகுதியில் விவசாயம் முற்றாக அழியும் நிலை ஏற்படும் எனவும் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் எனவும் குறிப்பிட்டு மதிமுக கண்டன அறிக்கை கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்டது. மேலும் இந்த திட்டத்தை எதிர்த்து மதிமுக சார்பில் தீர்மானமும் அக்கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குறிஞ்சாக்குளம் பகுதியில் கிராஃபைட் கனிமத்தை எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனை மதிமுக சார்பில் வரவேற்பதாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு 46,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கான புதிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள் குறித்து தகவல் தெரிவிக்குமாறு மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது. அதில் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் 1604 கிலோமீட்டர் நீளத்துக்கு 46,617 கோடி ரூபாய்க்கு 71 நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இவற்றில் முக்கிய திட்டங்களாக கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திலிருந்து புதுச்சேரி வரையிலும், வாலாஜாபேட்டையிலிருந்து ஆந்திரா தமிழ்நாடு எல்லை வரையிலும், வெள்ளங்கோவிலிருந்து ஈரோடு வரையிலும் சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் சுரங்கப்பாதைகள், விரைவுச் சாலைகள் அமைப்பதற்கான உள்ளூர் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆணவ கொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று திருமாவளவன் எம்பி வலியுறுத்தினார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எம்பி திருமாவளவன் இது ஒரு ஓரவஞ்சனை பட்ஜெட் என்றார். தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டு தாருங்கள், நாங்கள் நிதியை வழங்குகிறோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி வன்மையாக கண்டிக்கிறேன். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு தனித்தனியாக புதிய அமைச்சகங்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிலே ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதி திராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் டிரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தினார். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்கும்படி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிப்பது குறித்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய 3 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலாளர், டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்று கூறிய நீதிபதிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருப்பதாக குறிப்பிட்டனர். ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது சமூகத்திற்கு மோசமானது என்பதுதான் தங்களது கவலை என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை 3 மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர். கவர்மெண்ட் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எந்த டேட்டில் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் நடத்தலாம்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து இந்த ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 நடத்துகிறோம். அப்போது புயல் பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ ரேஸும் இன்னும் நீட்டாக முடிச்சிடலாம்னு ஒரு ஐடியாவோட தான் நம்ம ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 நடத்துறதுக்கான திட்டம் போட்டோம். சென்னையில் நடக்கவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டி இது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடத்தப்பட உள்ளது குறித்து ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த ஆண்டு நடத்த இருந்த ஃபார்முலா 4 பந்தயத்துக்காக மாநில அரசு சார்பில் 40 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியதாகவும் அதில் 30 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் மேகநாத ரெட்டி தெரிவித்தார். இந்த ஆண்டு அரசு சார்பில் எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்றும், மேலும் அரசு சார்பில் ஒருங்கிணைப்பு பணிகள் மட்டுமே செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக பேசிய பந்தய ஏற்பாட்டாளர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் டிக்கெட் விற்பனை தொடங்கும் என்று தெரிவித்தனர்.
தமிழ்நாட்டில் பல இடங்களில் பழிவாங்கும் நோக்கத்திலேயே கொலைகள் நடப்பதாக எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரவுடிகளுக்கு இடையே நடக்கும் முன்விரோத கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார். முன்னாள் குற்றவாளிகளை நாங்கள் எங்களுடைய அடையாளம் கண்டு அவங்களெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே வர்றோம். ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு 100 பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாம 2 புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்களை என்ன பண்ண முடியும்? திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம். எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான். அதாவது எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது. யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பொய் வழக்கு போட்டு எதிர்க்கட்சிகளை திமுக அரசு முடக்க பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்து அபகரிக்க முயன்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் சந்தித்தனர். காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. அது நடக்காது. இன்றைக்கு வழக்கை சட்ட ரீதியாக சந்தித்து விஜயபாஸ்கர் வெளியே வருவார் என்றும் சி.வி. சண்முகம் கூறினார். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த 24ஆம் தேதி சோதனை நடத்தினர். அப்போது 5 கிலோ 970 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர் விசாரணையில் செங்குன்றம் பகுதிக்கு அருகே குடோனில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குடோனில் சோதனை நடத்திய அதிகாரிகள் 954 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஃபைசுல் ரஹ்மான், இப்ராஹிம், சென்னையைச் சேர்ந்த மன்சூர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளார். திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, கப்பலூர் சுங்கச்சாவடியில் பழைய நடைமுறையே தொடரும் என்றார். 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வணிகர்கள் கப்பலூர் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்றனர். முழு திருப்தி அல்ல. அவங்க தற்காலிகம் எப்போ போய் மீட்டிங் போனாலும் தற்காலிகமா இப்போதைக்கு திருமங்கலம் மக்களுக்கு மட்டும் இலவசம் எப்படி சொல்றாங்க. ஆனா சட்ட விரோதமா அந்த டோல்கேட் இருக்கு. நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் எழுத்துப்பூர்வ அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் வணிகர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் திடீரென பிஎஸ்என்எல் சேவை கிடைக்காததால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். கொடைக்கானல் மேல்மலையில் பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், கிளாவரை, குண்டுப்பட்டி, பழம்புத்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இக்கிராமங்களில் பிஎஸ்என்எல் சேவை மட்டுமே செயலில் இருக்கும் நிலையில் திடீரென கடந்த 10 நாட்களாக சரியாக சிக்னல் கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவசர தேவைக்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமலும் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமலும் பரிதவித்து வருகின்றனர். பிஎஸ்என்எல் நிர்வாகிகள் கவனத்தில் கொண்டு பேட்டரி ஜெனரேட்டர் வசதி கொண்டு தடையில்லாத சேவையை வழங்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய மேல்மலை மக்களோட கருத்து. இதை நம்பி இருக்கிற மக்கள் மழை இருந்த காலத்துக்கு கொண்டு போற ஒரு சூழலை பிஎஸ்என்எல் நிர்வாகிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை தடை செய்ய வேண்டும். சிக்னல் தடையின்றி கிடைக்க இன்வெர்டர் அமைத்து சேவையை தொடர்ந்து வழங்க மேல்மலை கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.
புதுக்கோட்டையில் பரபரப்பான நகரின் மையப்பகுதியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணா சிலையின் மீதுள்ள கூண்டில் கால் மேல் கால் போட்டு ஒய்யாரமாக படுத்து கிடக்கும் இவர்தான் தேத்தாம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர். அண்ணா சிலை மீதுள்ள இரும்பு கூண்டின் மீது ஒருவர் படுத்திருந்ததை அறிந்த பொதுமக்கள் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். காவல்துறையினர் அவரை மீட்க முயன்றபோது கீழே இறங்காமல் அடம் பிடித்தார். பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் நாகராஜன் கீழே இறக்கப்பட்டார். அப்போது நிலை தடுமாறி விழுந்த அவருக்கு காயம் ஏற்பட்டது. கீழே இறங்கிய நாகராஜனை விசாரித்த போது தங்கள் கிராமத்துக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்பதால் போராட்டம் நடத்தியதாக கூறினர். அவரை பிடித்த காவலர்கள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி